Hello, welcome everyone. நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து போன வீடியோவில் செலெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். அதாவது இப்போ ஒரு கம்பெனி வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். அதுலேருந்து கரெக்டான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக பலவிதமான டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்லாம் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ அப்படின்னா என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நத்திங் பட் அ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 or more persons. தமிழில் வந்து நேர்முக காணல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த டெஸ்ட் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸை கம்பெனி நேரடியாக இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்களுடைய லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிஹேவியர், இதையெல்லாம் நேரடியாக தெரிஞ்சுக்கிறாங்க. இன்டர்வியூ வைக்கிறப்போ நேரடியாக இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கேண்டிடேட்டை பற்றி கம்பெனிக்கு தெரியும். இது மூலமாக அந்த வேலைக்கு தேவையான ட்ரேட்ஸ் எல்லாம் அந்த கேண்டிடேட் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது கம்பெனிக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூனா என்ன அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. மீனிங்: The term interview has been derived from the French word interviewer. That means to glimpse or to see each other. Interview அப்படிங்கிற வேர்ட் வந்து interviewer அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அதோட மீனிங் வந்து to glimpse or to see each other. Glimpse அப்படின்னா பார்க்கறது. Interview represents a face-to-face interaction between the interviewer and the interviewee. Interview அப்படிங்கிறது face-to-face interaction. இந்த வேர்ட் மறந்துடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுனா என்ன? அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், இதெல்லாம் தான் நம்ம இன்ட்ராக்ஷன், தமிழில் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். பிட்வீன் த இன்டர்வியூவர் அண்ட் த இன்டர்வியூ. இன்டர்வியூவர் அப்படிங்கிறவர் அந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறவர், யூஸ்வலி கேள்வி கேட்குறவர். அந்த இன்டர்வியூவி அப்படின்னா பதில் அளிக்கிறவர். இங்கே வந்து இன்டர்வியூவருங்கிறவர் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறவங்க. இன்டர்வியூயி அப்படிங்கிறவர் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட். According to Scott and others, an interview is a purposeful exchange of ideas, the answering of questions, and communication between 2 or more persons. So, Scott அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்வியூங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், அவங்களுடைய ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆன்சரிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 or more persons. நல்லா பாருங்கள், 2 பேர் இல்லை, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ குரூப் இன்டர்வியூ, பேனல் இன்டர்வியூலாம் எடுத்தோன்னா நிறைய பேர் இருப்பாங்க அந்த இன்டர்வியூவில். ஸோ 2 பேர் தான் ஒரு இன்டர்வியூவில் இருக்கணும்னு இல்லை. இட் கேன் பி ஈவன் மோர் தேன் 2 persons. இப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு 2 mark கொஸ்டின். அதுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் வில் சி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு 5 mark கொஸ்டின். ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷனோடு எழுதுங்க. அது போக இது வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கும் இந்த மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால் நல்லா கவனமாக பாருங்கள். ஸ்ட்ரக்சர், கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு 3 எஸ்ல வரும், அடுத்த 2 பீல வரும். பேனல் இன்டர்வியூ, ப்ரிலிமினரி இன்டர்வியூ, ஆன்லைன், அன்ஸ்ட்ரக்சர்ட், இன்டெப்த், வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் குரூப் இன்டர்வியூ. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ. இப்போ இந்த ஹெட்டிங் பாருங்கள், பிளான்ட் இன்டர்வியூ அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூவை பற்றி ஒரு பிளான் பண்ணி வச்சுருவாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், இன்டர்வியூவில் வரக்கூடிய கேண்டிடேட்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருவாங்க. அப்போ அந்த கேண்டிடேட் வரப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கோர் கொடுத்து அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி ரேங்கிங் கொடுக்குறாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ. Under this method, a series of questions to be asked by the interviewer are pre-prepared by the interviewer and only these questions are asked in the interview. என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறத இன்டர்வியூவர் வந்து ப்ரீ-ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இன்டர்வியூவில் கேட்குறாங்க. Ultimately, interviewees are ranked on the basis of score earned by the candidates in the interview. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவங்க எடுக்கிற ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்கள ரேங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னா அந்த வந்திருக்கிற கேண்டிடேட்டை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்கள வந்து ரொம்ப டென்ஷன் படுத்த வைக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இரிட்டேட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்கள ரொம்ப டென்ஷன் படுத்துகிறப்ப என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எமோஷ்னலி அவங்களுடைய பேலன்ஸை இழந்துருவாங்க, கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, பதட்டத்தில் தப்பான பதிலை சொல்லுவாங்க.
ஸோ அவங்க அப்படியெல்லாம் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஸ்டேபிளாக இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கா, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் வர கேண்டிடேட் கிட்ட வந்து அவங்கள பற்றி நெகட்டிவான ரிமார்க்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணல. என்ன நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன இதுவும் கூட தெரியலையா, ஆர் யூ யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்லாம் கேட்குறப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட்டட் ஆவாங்க. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்து உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இரேஷனல் ஆக்டிவிட்டி தான். அது மாதிரி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து கொஸ்டின்ஸை கேட்குறப்போ அவங்க பதில் என்ன அப்படிங்கிறதே கேட்காம அவங்க பாட்டுக்கு கொஸ்டின்ஸை கேட்டுட்டு போகிறப்பெல்லாம் வந்திருக்கிற கேண்டிடேட்ஸ் இரிட்டேட்டட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க பதட்டப்படாமல் ஸ்டேபிளாக பொறுமையாக நின்று பதில் சொல்கிறாங்களா, அப்போவும் கரெக்டாக ரெலவெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. யூஸ்வலி இது யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் போலீஸ், டிஃபென்ஸ், இதுலையெல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து இந்த மாதிரியான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க இமோஷ்னலி பேலன்ஸ்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வந்து ஒரு 3 mark கொஸ்டின், ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவும் ஒரு 3 mark கொஸ்டின். திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் த டெம்பரமெண்ட் அண்ட் எமோஷனல் பேலன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் இன்டர்வியூ. இந்த 2 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. எது டெஸ்ட் பண்ணுறதுக்காகனா டெம்பரமெண்ட், அவருடைய கேரக்டர், அவருடைய மனோநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அவருடைய எமோஷ்னல் பேலன்ஸ், உணர்ச்சி வசப்படுறாரா இல்லை ஸ்டேபிளாக இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஃப் தி கேண்டிடேட் இன்டர்வியூட். Interviewer deliberately creates stressful situations by directing the candidate to do irrational and irritating activities. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா கேண்டிடேட் கிட்ட irrational அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமான தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லுது, அண்ட் irritating activities. They assess the suitability of the candidate by observing the reaction and response of the candidate. அந்த கேண்டிடேட்டோட ரியாக்ஷன், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி அந்த வேலைக்கு அவர் சூட்டபிளாக இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் ஃபார் சேல்ஸ் ஸ்டாஃப், டிஃபென்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, சேல்ஸ் ஸ்டாஃப், டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதெல்லாம். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது போலீஸ் ஃபோர்ஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், சிபிஐ, இதெல்லாம் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இங்கெல்லாம் பொறுமையும் நிதானமும் தேவை, அதனால் இந்த மாதிரியான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன் இன்டர்வியூ. டெலிஃபோன் இன்டர்வியூனா என்ன, டெலிஃபோன் மூலமாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது. இப்போ கேண்டிடேட்ஸ் எல்லாம் தூர இடத்துல இருக்காங்க, அவங்களால வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியலன்னா டெலிஃபோன் மூலமாகவே இன்டர்வியூவை நடத்திடுவாங்க. where the candidates live far away from the organization and find it difficult to attend the preliminary interview for various reasons, telephone interview is conducted. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து தூர இடங்களில் இருக்காங்க, ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா டெலிஃபோன் இன்டர்வியூ மூலமாகவே அவங்க அந்த வேலைக்கு ஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். திஸ் ஹெல்ப்ஸ் த ஆர்கனைசேஷன் டு எலிமினேட் unfit and unsuitable candidate at the preliminary stage itself. ஸோ டெலிஃபோன் இன்டர்வியூ மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே அந்த கேண்டிடேட் வந்து சூட்டபிளாக அந்த வேலைக்கு வந்து அவர் ஏற்றவரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெலிஃபோன்லேயே அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப அதை வச்சு அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி, அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எப்படி பதட்டம் இல்லாமல் பதிலளிக்கிறாரா, இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு அவங்கள வந்து கூப்பிடணுமா இன்டர்வியூக்கு, ஃபைனல் இன்டர்வியூக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பேனல் இன்டர்வியூ. பேனல் இன்டர்வியூ அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுறது தான் பேனல் இன்டர்வியூ. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த கேண்டிடேட்ஸ் அந்த வர கேண்டிடேட் கிட்ட கேட்பாங்க. கேண்டிடேட் ஆன்சர் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மார்க் கொடுப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லாரும் கொடுத்துருக்கிற மார்க்கை ஆட் பண்ணி கேண்டிடேட்டோட மொத்த ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எல்லா கேண்டிடேட்ஸையும் ரேங்க் பண்ணுவாங்க. அதுதான் பேனல் இன்டர்வியூ. இதனால் என்ன அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து 1-to-1 பேசிஸில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா பார்ஷியாலிட்டி காட்டுற சான்சஸ் இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேனலில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பார்ஷியாலிட்டி,
இல்லை யாராவது ரெக்கமெண்டேஷனோட வருது, இதெல்லாம் வந்து பேனல் இன்டர்வியூவில் நடக்காது. இன்னும் இந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் கூட வந்து ரிலையபிளான ஒரு இன்டர்வியூ. வேறு குரூப் ஆஃப் பீப்புள் இன்டர்வியூ த கேண்டிடேட், இட் இஸ் கால்ட் பேனல் இன்டர்வியூ. இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின். குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. யூஸ்வலி பேனல் கம்ப்ரைசஸ், யாரெல்லாம் அந்த குரூப்பில் இருப்பாங்கன்னு பாருங்கள். சேர்பர்சன், அந்த குரூப்பை தான் நம்ம பேனல் அப்படின்னு சொல்கிறோம். சேர்பர்சன், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் குரூப் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி பேசிஸ்லாம் கோட்டா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க அந்த குரூப்பில். நாமினிஸ் ஆஃப் ஹையர் பாடிஸ் அண்ட் ஸோ ஆன். நாமினிஸ் ஆஃப் ஹையர் பாடிஸ்னால் இப்போ சிவில் சர்வீஸ்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறவங்களும் அந்த பேனலில் இருப்பாங்க. ஆல் பேனல் மெம்பர்ஸ் ஆஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் ஜென்ரல் ஏரியாஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் தி கேண்டிடேட். ஒவ்வொரு மெம்பர்ஸும் அந்த பேனல் இருக்கவங்க ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கேண்டிடேட் வந்து எந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காரோ அதுலேருந்து பல விதமான கேள்விகள் கேட்பாங்க. திஸ் மெத்தட் எலிமினேட்ஸ் பயாஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். எலிமினேட் அப்படின்னா அதை இல்லாமல் பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது. எந்த இல்லாமல் பண்ணுதுன்னா பயாஸ். பயாஸ் அப்படின்னா ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸை காட்டுறது, பார்ஷியாலிட்டி காட்டுறது, இது எல்லாமே வந்து இல்லாமல் பண்ணுது. இட் என்ஷூர்ஸ் மோர் ரிலையபிலிட்டி இன் த செலெக்ஷன் ஆஃப் தி கேண்டிடேட். இந்த மாதிரியான இன்டர்வியூ வந்து இன்னும் நம்பகத்தன்மையான இன்டர்வியூ. செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்டுக்கு இது இன்னும் ரிலையபிளான ஒரு இன்டர்வியூ. நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி இன்டர்வியூ. ஆரம்ப கட்டத்தில் ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல, அதுதான் ப்ரிலிமினரி இன்டர்வியூ. ஸோ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு டீப்பாக அவங்கள பற்றி ஒரு இன்டர்வியூ நடத்துறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி ரவுண்ட் வச்சா அதிலே வந்து யாரையெல்லாம் எலிமினேட் பண்ணும், யாரையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். மீதி இருக்கிறவங்கள மட்டும்தான் ஃபைனல் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ ப்ரிலிமினரி ரவுண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வை டிட் யூ அப்ளை ஃபார் திஸ் ஜாப், வை டிட் யூ செலக்ட் ஆர் கம்பெனி, வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் ஜென்ரலாக கேட்பாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதை வச்சு அவங்கள வந்து ஃபைனல் இன்டர்வியூ கூப்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். திஸ் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு நோ தி ஜென்ரல் சூட்டபிலிட்டி ஆஃப் தி கேண்டிடேட். பொதுவாக அவர் சூட்டபிளாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கண்டக்ட் தேர் இன்டர்வியூ டு எலிமினேட் தோஸ் ஹூ ஆர் அன்குவாலிஃபைட் அண்ட் அன்ஃபிட் கேண்டிடேட்ஸ். அன்குவாலிஃபைட் அன்ஃபிட் கேண்டிடேட்ஸை ஆரம்ப கட்டத்திலேயே எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது, வேண்டான்னு தள்ளுறது. திஸ் ஹெல்ப்ஸ் தி எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் டு கட் காஸ்ட் அண்ட் டைம் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். இது மூலமாக காஸ்ட்டும் கம்மியாகும், டைமும் சேவ் ஆகும். எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்த வேண்டியதில்லை, தேவையானவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். ஆன்லைன் இன்டர்வியூ. ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாக, இப்போ கேண்டிடேட்ஸ் எல்லாம் தூர இடங்களில் இருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாக, இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக இன்டர்வியூ நடத்திக்கலாம். டியூ டு ட்ரெமெண்டஸ் growth in information and communication technology, these days interviews are conducted by means of internet via Skype. என்னென்ன ஆப் இருக்குன்னு பாருங்கள் ஆன்லைன் இன்டர்வியூஸ்க்கு. ஸ்கைப், விசாட், கூகுள் டியூோ, வைபர், வாட்ஸ்அப் ஆர் வீடியோ சேட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுறோன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஆன்லைன் இன்டர்வியூஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. This enables the interviewers to conduct interview with the candidates in far away places. தூரம் இருக்கவங்க கிட்ட இன்டர்வியூ நடத்திக்கலாம். They save a lot of time, money and energy both for employers organization and the candidate. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் இதனால் டைம், மணி, எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகும். ஆர்கனைசேஷனுக்கும் சேவ் ஆகும், கேண்டிடேட்டுக்கும் டைம், மணி, எனர்ஜி சேவ் ஆகும். நெக்ஸ்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. இது வந்து நம்ம அப்போவே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர்ட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ. அதோட ஆப்போசிட் தான் அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. இங்கே முன்கூட்டி எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபார்மல் என்வாயன்மெண்ட்டில், இன்ஃபார்மல் என்வாயன்மெண்ட்டில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ கேண்டிடேட் வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி அப்படியே அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, ஃப்ரீயாக பேசுகிறது, அவரை பற்றி ஏதாவது சொல்ல, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் ஆர் யுவர் ஹாபீஸ், வாட் ஆர் யுவர் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியரில் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கு நடுவில் ரேண்டமாக அந்த வேலையை பற்றியோ இல்லை அவருடைய சப்ஜெக்டை பற்றியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்கள ரேங்க் பண்ணுவாங்க. An atmosphere for free and frank interaction is created in the interview environment. ஸோ அங்கே அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் என்வாயன்மெண்ட்டாக இருக்கும். தேர் இஸ் நோ ப்ரீ-ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ மாதிரி இங்கே ப்ரீ-ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ் இல்லை. கேண்டிடேட்ஸ் ஆர் ரேங்க்ட் பேஸ்ட் ஆன் their ரெஸ்பான்ஸ் டு த ரேண்டம் கொஸ்டின்ஸ் raised in the interview. ரேண்டமாக அவங்க அப்பப்போ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டெப்த் இன்டர்வியூ. இன்டெப்த் இன்டர்வியூனா அந்த சப்ஜெக்ட்
கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட்குள்ளே டீப்பாக போய் கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் இன்டெப்த் இன்டர்வியூ. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இதில் இருந்தெல்லாம் ரொம்ப டீப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் கூட அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பதிலளிக்கிறத வச்சு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட், எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பேசிஸில் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. அதுதான் இன்டெப்த் இன்டர்வியூ. This interview is conducted to test the level of knowledge of the interviewee in a particular field intensively and extensively. எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஃபீல்டில் நாலேஜ் இருக்குது, இன்டென்சிவ்லி அண்ட் எக்ஸ்டென்சிவ்லி. இன்டென்சிவ்லினா ரொம்ப தீவிரமாக அவர் அந்த சப்ஜெக்டில் அறிவு இருக்கா, எக்ஸ்டென்சிவ்லி அப்படின்னா இன்னும் ரொம்ப விரிவான விஷயங்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட், this interview helps the interviewer to learn about the candidate's expertise. எக்ஸ்பர்டீஸ்னா அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட், அவருக்கு அந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னா ப்ராக்டிக்கலி அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் ஆர் ஹர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அவர் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஏரியா, அதாவது அந்த ஃபீல்டில், அந்த சப்ஜெக்டில் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், வீடியோ கான்ஃபரன்சிங். வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்ஸ் மூலமாக இன்டர்வியூ நடத்துறது. இதுவும் ஏறத்தாழ ஆன்லைன் இன்டர்வியூ மாதிரி தான். இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நம்ம கம்ப்யூட்டர் மூலமாகவோ, லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டேப் இது மூலமாலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால் பண்ணி கேண்டிடேட்டை இன்டர்வியூ எடுத்துக்கலாம். வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ இஸ் சிமிலர் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஃபேஸ் இன்டர்வியூ மாதிரி தான் ஏறத்தாழ வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூவும். வீடியோ கான்ஃபரன்சிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் கால். இதில் நிறைய பேர் அட் அ டைம் கனெக்ட் பண்ணிக்கலாம். தட் கனெக்ட்ஸ் அ கேண்டிடேட்ஸ் வித் கம்பெனிஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் வேரியஸ் ஜியோகிரஃபீஸ். ஸோ ஒரு கேண்டிடேட்டால் பல இடங்களில் இருக்கிற கம்பெனிஸோடையும் இன்டர்வியூ ஒரே இடத்துல இருந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். இட் அலோவ்ஸ் 2 or more people in different locations to participate in the interview process. ஸோ ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இருந்து பல ஆட்கள் இந்த மாதிரியான இன்டர்வியூவில் ஒரே டைமில் அட்டென்ட் பண்ண முடியும். அதுதான் வீடியோ கான்ஃபரன்சிங். நெக்ஸ்ட், குரூப் இன்டர்வியூ. குரூப் இன்டர்வியூ அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் தனித்தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பதிலாக எல்லாரையும் குரூப்பாக உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஸோ அதை அந்த குரூப்பாக இருந்தால் அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அவங்க அந்த குரூப்பை எப்படி லீட் பண்ணுறாங்க, அந்த குரூப் கூட எப்படி அட்ஜஸ்ட் ஆகுறாங்க, இதையெல்லாம் பேஸ் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் குரூப் இன்டர்வியூ. இதனால் டைம் சேவ் ஆகும். இப்போ புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு 1 hour ஆகுது அப்படின்னா 5 கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு 5 hours ஆகும். ஆனால் குரூப் இன்டர்வியூ மூலமாக 5 கேண்டிடேட்ஸையும் அட் எ டைம் இன்டர்வியூ பண்ணுறப்போ 1 hourல 5 கேண்டிடேட்ஸையும் இன்டர்வியூ பண்ணி முடிச்சிடலாம். ஸோ டைம் ரொம்ப சேவ் ஆகும். A group interview is a screening process where multiple candidates are interviewed at the same time. பல கேண்டிடேட்ஸும் ஒரே டைமில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. குரூப் இன்டர்வியூ இஸ் குட் டைம் சேவிங் இன்டர்வியூ. இது ரொம்ப டைமை சேவ் பண்ணுற ஒரு இன்டர்வியூ. சம்டைம் பர்டிகுலர் டாபிக் இஸ் given to the group and they are asked to discuss it. ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. அதுதான் குரூப் இன்டர்வியூ. ஸோ by this we have completed the different types of interviews. Hope you all understood. Thank you.